அந்த பெரிய காரியம் செய்வார். நம்புகிறது விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்போம். அந்த நிச்சயமா நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். நம்புங்க. நாங்கள் நம்பி வந்தது ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் நம்பி வந்தது ஒரு நாளும் வீண் போகாது. ஏன்னு சொன்னால் அவர் கூட இருந்து இதை நடத்துவார். நாட்கள் ஆண்டவரே என் விளக்கு நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் ஆகாது இயேசப்பா. ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் தான் சொன்னீங்க, என்னையாண்டு உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க இயேசப்பா. இந்த நாளிலும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது இயேசுவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எங்கள் மேலே இறங்கி ஆண்டவரே உங்களை நடத்தப்படி சொல்லிக்கிறாங்க, நடத்தப்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவரை நான் போதிக்கான என் வாய் மூலம் நீ சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு இதயங்களிலும் ஆண்டவரை அது பதிவாக சொல்லிக்கிறேன். கேட்கிற செவிகளில் இருதயங்களை ஆண்டவரை நாட்களில் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேசிய முறத்தை கோட்டைக்குள் வைக்கிற சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முறத்தை கோட்டைக்குள் வைக்கிற ஆண்டவரை என்னை பொறுப்படும் ஆண்டவரை தாப்பன நாட்களிலும் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. அந்த நாட்களிலும் அந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகளோடு பேசுங்க. அந்த அவரோடு கூட இருந்து வழிநடத்துங்க. ஆசீர்வாதம் இயேசு நாமம் சொல்லிக்கிறேன் ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் கேட்டுக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் கேட்டுக் கொள்ளுங்க. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே கரடு மேடுகள் ஆண்டவர் எல்லாம் முட்கள் வேலிகள் ஆண்டவர். இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த முட்கள் வேலிகளை தான் ஆண்டவரே நீ தலையில முள்முடியாக சூட்டினீங்க ஆண்டவர். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் முட்கள் இருந்தது. அந்த முட்களை எடுத்துக்கொண்டு நாட்களும் ஆண்டவரே எங்களை ஒரு கடத்தில் பூக்களுக்கு மேல் நடக்க வச்சுக்கிறீங்க ஆண்டவர். ஆண்டவர் நாட்கள் சமாதானத்தை தந்திருக்கீங்க. முதலாவது நீங்கள் எங்களுக்கு தந்தது உமது சமாதானம், சந்தோஷம், ஆண்டவர் சுகம், பலன் ஆண்டவர். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த 2015 ஆண்டு ஆண்டவரே 2வது கிழமையில இந்த தேவரை கொண்டு வச்சுக்கிறீங்க. இந்த வருஷத்தில் நாங்கள் அதிசயங்களை காண போகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை காண போகிறாங்க ஆண்டவரை. அதை நாங்கள் நம்புகிறோம். நீ செய்ய போகிற அதிசயங்கள் பெருசாக நீங்கள் சொன்னீங்க, உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீங்களே. இந்த நாட்கள் உங்கள் பிள்ளைகள் அதிசயங்களை காண போகிறாங்க. அவர்கள் நினைக்காத நல்ல காரியங்கள் நாங்கள் செய்ய போறீங்க ஆண்டவர். ஆண்டவர் ஒரு மனுஷன் கூடி ஆண்டவர் இதயத்தில் தோன்றாத, இந்த காது கேட்காத, ஆண்டவரை எந்த சிந்தனையில் தோன்றாத நல்ல காரியங்களை ஒரு பிள்ளைகளுக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாட்களும் ஆண்டவர் அதுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது, ஒரு நாள் தடைப்படாத ஆண்டவரே. பொறுப்படுங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க, ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம். பெருசாக பிரசங்கம் ஒன்றும் இல்லை. நான் கூட கதைக்கிறேன். பிரசங்கம்லாம் பண்ண தெரியாது எனக்கு. இயேசுவன்னா எல்லாருக்கும் தெரியும். இயேசுன்னு சொன்னால் அவர் ரெட் சைடு மீட்பர். அவர் எந்த மதத்துக்கும் சொந்தம் இல்லை. இயேசு எந்த மதத்துக்கும் சொந்தம் இல்லை. அவர் மனுஷருக்கு சொந்தம். அவரை நோக்கி யாராவது அவரை நோக்கி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் உடனடியாக பரத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு உதவி உடனடியாக. இயேசு ஒரு மதத்துக்கு சொந்தம்னு சொன்னால் அந்த மத ஆக்கள் மட்டும்தான் அவரை பின்பற்றலாம், மற்றாக பின்பற்றலாம். ஏன்னா ஒரு முஸ்லீம் மதத்துக்கு போனீங்கன்னா முஸ்லீம் மதத்தை மட்டும்தான் அவங்க அங்கே போய் இல்லாத நாங்கள் அவங்களோட சடங்காச்சாரம் எல்லாம் செய்தால் நாங்கள் அவங்கள பின்பற்றலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இயேசுவை யாரானாலும், எவையானாலும், எந்த மனுஷனானாலும், எந்த ஜாதியானாலும், எந்த மதமானாலும் இயேசு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு பவர் உண்டு. அவர் மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு வந்தவர். இயேசு மனுக்குலத்தை மீட்க வந்தவர். மனுக்குலம் சொல்றது நாங்கள் மனுஷரை மீட்கத்தான் இயேசு வந்தவர். இன்னைக்கு நாளில் இயேசு அதான் வந்தபோது அந்த சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொன்னார், எல்லா ஜனத்துக்கும் அவர் நீண்ட சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்தார். எல்லா ஜனத்துக்கும். உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க
அட இது வந்து புதுசாக நான் இது வந்து ஐயோ இதுக்கு எல்லாம் போக முடியாது, இவங்களை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நினைச்சது உண்டு. ஆனால் இயேசுட்ட வந்தப்பறம் தெரியுது, ஐயோ நான் உலகத்தை லூஸ் பண்ணிட்டேன், உலகத்தை நான் இழந்துட்டேன், நான் முதலே வந்திருக்கலாமே, இயேசு எனக்கு இதெல்லாம் செய்திருப்பாரு, நான் கணக்கு இழக்க வேண்டி இருக்காது, நான் ஏன் தேவையில்லை இழந்துட்டேன்னு நான் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் இந்த நாட்களில் இயேசு வந்தது மனுக்குலத்தை மீட்டு என்ன சொன்னாங்க? யோவான் 3:16 சொல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வந்தது அதாவது எங்களை மீட்கும்படியா, அதாவது மனுஷன் மீட்கும்படியா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்று சொன்னா இந்த நாங்கள் இருக்க போறோம். எத்தனை வருஷம் இருக்க போறோம்? 80 வருஷம் 100 வருஷம் இருக்க போறோம். அதுக்கு பிறகு எங்க போக போறோம்? யாருக்காவது தெரியுமா? செத்தா தானே தெரிய மாட்டேங்க என்ன. ஆனா எங்களுக்கு தெரியுது ஒரே நம்பிக்கை, எனக்கு தெரியுது ஒரே இது, செத்த நாங்கள் இயேசுவை நம்புறபடியா செத்த அடுத்த நிமிஷம் எங்களுக்கு மேல வாழ்க்கை, அடுத்த நிமிஷங்களுக்கு மேல வாழ்க்கை. அப்ப என்ன சார், அவரை நாங்கள் நம்புவோம், அவர் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை நம்புவோம், அவர் கடவுளுடைய குமாரன் என்று நம்புவோம், அவர் கடவுளுடைய மகன் என்று நம்புவோம். ஏன்னா வசனம் பைபிள் தான் சொல்லுது, அவரை நாங்கள் கடவுளுடைய குமார் மகன். இயேசு அவர் ஒரு ரட்சகர், அவர் மீட்பர், எங்களை மீட்க வந்தார்கள். முதலாவது நாங்கள் எங்களை இதயத்தில் நம்புவோம். யாராவது சொன்னதுக்காக நம்பக்கூடாது, யாரோட போஸ்ட் பண்ணதுக்காக சொல்லக்கூடாது. நீங்க நம்புங்க அவரை நம்புங்க, அப்படி இல்லை. நாங்களாகவே எங்களுக்கு நடந்த நல்ல, நீங்க இயேசுவன் கூப்பிடுங்க நடந்த அற்புதங்கள் அநேகம். அப்ப நீங்க இயேசுவை அவர் உங்களுக்கு செய்வார், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி நீங்கள் நான் நம்புற பொழுது அவர் செய்வார், நிச்சயமா செய்வார். ரோமர்ல சொல்லப்படும், ரோமர்ல பைபிள்ல நான் சொல்ற காரியத்தை சொல்றேன். என்ன சொன்னா, ரோமர்ல அவரை பற்றி சொன்னா, அவரை நாங்கள் இயேசுவை ஒரு அவருடைய தேவனுடைய குமாரன் விசுவாசித்தாலே எங்களுக்கு மீட்பு, அங்கே நாங்கள் அவரை மீட்கப்படுகிறோம்னு சொல்லி சொல்லப்படுது ரோமர் 8ல. அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை எடுத்து வாசிங்க. 8:9 9வது வசனமும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்படாதவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இயேசு ஒரு பரிசுத்த ஆவியை அருள் இருக்கு, அவர் போனவன பரிசுத்த ஆவி. அந்த இந்த நாள்ல அந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வந்தது, அது எங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆவி எங்களுக்கு இருக்கிற போது எங்களுக்கு அங்க எங்களுக்கு நிச்சயம். அடுத்தது அதாவது 10வது ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், மீட்கப்படுவார். அதாவது இயேசுவை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தை நீ விசுவாசித்தால் நீ மீட்கப்படுவார், ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பட்டு சொன்னால் மீட்பு. அப்ப மீட்கப்படுவார். ஒரே நாள்ல நீங்க நாம் அதை விசுவாசிப்போம். இயேசு உண்மையில அவர் வந்தது எனக்காகத்தான், அவர் வந்தது, அவர் இன்னும் அவர் தேவனுடைய குமாரன், அவர் வந்து மரித்தார், ஆனால் உயிர்த்தார், இன்றைய பரலோகத்துக்கு போயிட்டார், திரும்பி வர போறார். அப்ப நாங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே எங்களுக்கு ஆகும். நாங்கள் நம்புற பொழுது அவர் அப்படியே நாங்கள் பரலோகம் அப்படியே எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அவரை விசுவாசிக்கணும். என்னன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய இதயத்துல அவரை 100% அவரை நாங்கள் நம்பணும். நாங்கள் விசுவாசிக்க இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி, அவர் கடவுளுடைய மகன் சொல்லி நாங்கள் முதலாவது நம்பணும். நம்பினா தான் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. வெற்றி உள்ள வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயமே அவரே ஒரு கடவுளுடைய குமாரன். இயேசு சாதாரண மனுஷன் இல்லை, அவர் வந்து மனுக்குலத்துக்காக வந்தவர், அவர் வந்து மனுஷனை மீட்க வந்தவர். அவர் மனுக்குலத்தை மீட்டு அவர் அதாவது பூமியை இருக்க மட்டும் எங்களுக்கு சகலத்தையும் செய்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இடியப்பம் வாங்கினா என்ன புரி, சாம்பல் சொதியும் புரி, அப்படிதான். இடியப்பம் வாங்கினா சாம்பல் சொதியும் புரியுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அவர் இந்த இயேசு கிறிஸ்து இதயத்தை ஏற்றுக்கொண்டா, நான் ஏற்றுக்கொள்றது என்னதுக்குண்டா, நான் பரலோகம் போறதுக்கா, நாங்கள் செத்தாலும் அடுத்த நிமிஷம் வாழ போறோம், அதுக்காக தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றோம். ஆனா ஏற்றுக்கொண்டேங்க எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, எங்களுக்கு மற்றது பூமியில இருக்கிற மற்றதெல்லாம் புரி, சமாதானம், சந்தோஷம். யோவான் 4:5 வாசிங்க. 1
1 யோவான் 5:5. அதாவது நாங்கள் இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். நான் நல்லபடியா வாழணும்னா இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் சொல்லி நாங்கள் இதை நம்புவோம். இதை நம்பினா எங்களுக்கு எங்களுக்கு அந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். 329 பக்கத்துல 1 யோவான் 5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உங்களுக்கு தெரியும், இயேசுவை நாங்கள் தேவனுடைய குமாரன் முதலாக விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கும் போது நாங்கள் உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம். எங்களுக்கு எல்லாம் அவரை விசுவாசிக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் புரியும். எங்களுக்கு நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள். அன்றைக்கு கூட நாங்கள் போன வருஷத்துக்கு அடுத்த நாள் போகும்போது ஒரு காத்தடிக்க போயிட்டோம். காத்தடிக்க போனா அதுல இவ்வளவு இருந்த எங்களுக்கு காத்தடிக்க 50 தான் தேவை. ஆனா இந்த கையில இந்த பொக்கையில 30-40 ரூபாய் இருக்கு கால் காசு அவட்டையிலையும் இருக்கு. அவர் நான் தான் போடுறோம். அப்ப அந்த அதுக்கு தேவைகளுக்கு 50 பென்ஸ் தான் தேவை மிஷினுக்கு போடுறது. அதுக்கு 1000 ஆண்டவர் உடனடியாக அந்த இடத்துல கோயின்ஸ் இல்லை. உடனே பார்த்தா கீழே கோயின்ஸ் இருக்கு. அதுல இருக்கு. உடனே எடுத்து காத்தடிச்சுட்டு வந்தோம். அப்ப அந்த இடத்துல 1000 இருந்த பிரயோசனமா இருந்திருக்குமா? 1000 பிரயோசனம் இல்லை. 2000 கிடைச்சா பிரயோசனம் இல்லை. ஏன்னா அந்த அண்டைக்கு அப்ப தேவைகளுக்கு 50 பென்ஸ் தான். அந்த மிஷினுக்கு 50 பென்ஸ் போட்டதான் இந்த காத்தடிக்கணும். அப்ப அப்படி ஆண்டவர் அந்த ஏற்ற நேரங்கள்ல இதான் உலகத்தை ஜெயிக்கிறச்சு. ஆண்டவர் நாங்க தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க படியா நாங்க போற இடத்துல எங்களுக்கு எல்லாம் ஓப்பன் டோர். எங்கேயும் எங்களை பூட்டி இருக்காரு. நேற்று பிளாக் குழு போனோம். உண்மையான அந்த குடும்பங்களை புதாக்களை சந்திக்க எங்களுக்கு சந்தோஷமா இருந்து, அவர்களுக்கும் சந்தோஷமா இருந்து. ஓப்பன் டோர் எங்களுக்கு கூட்டு நல்லபடியாக சாப்பாடுலாம் இருந்து நல்ல சொல்லாம போனதுக்கு நிறைய சாப்பாடு இருந்தாங்க. 5 பேர் போனாங்க. 5 பேர் காரில் போனாங்க. அப்போ 5 பேருக்கு நல்லபடியாக சாப்பாடுலாம் நல்ல தந்தாங்க. சொல்லாம போனதுக்கு ஆண்டவர் அப்படி. அதாவது உலகத்தை நாங்கள் அவரை தேவனுடைய குமாரன் அவர் இயேசு ஒரு மதத்துக்கு சொந்தம் இல்லை. இதை நாங்கள் நம்புவோம். முதலாவது நாங்கள் நம்போடு இயேசு ஒரு மதத்துக்கு சொந்தம் இல்லை. இதுதான் அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு இயேசு எனக்கு சொந்தம் என்று நான் விசுவாசிக்கும் போது அவர் என்னுடையவர், அவர் என்னுடைய நேசர் என்று நான் விசுவாசிக்கும் போது அவர் தேவனுடைய குமாரன், அது தேவனுடைய மகன், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் விசுவாசிக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னா எங்களுக்கு நித்திய ஜீவன். இன்றைக்கு செத்தாலும் அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கு. அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கு. இன்றைக்கு இதில் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் பாருங்க அந்த பரிசில அந்த அன்றைக்கு ஒரே நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 12 பேர் செத்து போனாங்க. உடனே போனாங்க, சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் இதே உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்த சொல்றேன். நான் வருஷத்தை நீங்க சொன்னா 3 சிட்டியில, அதாவது உலகத்துல 3 சிட்டி பெரிய சிட்டியில இப்படியான சம்பவம் நடக்கும். அதாவது கனவே சாவக்கூடிய சூழ்நிலைக்கு அதுக்காக ஜோம் பண்றதுக்காக ஆண்டவர்களுக்கு அந்த 3 சிட்டியை காட்டி நான் அந்த லைவ்ல அந்த சிட்டி லைவ்லயே போகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த அடிபடுற சிட்டி லைவ்லயே போகும். ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி நான் காட்டுறேன். அப்போ அதனால அந்த இந்த இடத்துல நான் அன்றைக்கு சொன்னார் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஜெபிச்சபடியா அன்றைக்கு பரிசில உண்மையில அதில் நிறைய சாக வேண்டியவர்கள் எத்தனை பேர்களா செத்ததுக்கு 12 பேர். அடுத்த நாள் ஒரு 4 பேர், அது 16-17 பேர் செத்துருக்காங்க. மற்றது அதில் செய்தவங்க ஒரு 5 பேர் இல்லை 20 பேருக்கு மேலே அன்றைக்கு செத்துருக்காங்க. அப்போ அது பெருசாக நடக்க வேண்டியது. நீங்கள் நான் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் 2 சிட்டிக்கு இருக்குதா, அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எந்த சிட்டின்னு தெரியாது. ஆண்டு சொன்னால் அது ஜெபம் பண்ணு, அப்போது அழிவு நடக்கும், ஆனால் குறைக்கப்படும். நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அழிவு குறைக்கப்படும். அப்போ நாங்கள் என்ன சொன்னால் நாங்களே இந்த இடத்துல கூடுகிறோம். ஏன் இயேசு உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் இயேசு எங்கிட்ட விட்டே இல்லையா, இயேசு எங்களுக்குள்ள இருக்கிற ஏன் இங்கே கூடுறோம்னு சொன்னால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது நான் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டுறது. மற்ற நான் ஒருமித்து நாங்கள் கேட்கிற பொழுது ஒரு ஜெபத்தை கேட்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கு உடனடியாக ஆன்சர் உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் தருவேன். இப்போ இன்றைக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையா, அடுத்து இந்த கிழமைக்குள்ள ஆண்டவங்களுக்கு வேலை தந்துடுவேன். நிச்சயமா தந்துடும் வேலை. விசா இல்லையா, ஆண்டு இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு விசா தந்துடுவேன். நம்புங்க. ஏன்னா என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர் சொல்லி நம்புங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. அப்படி உங்களுடைய இதயத்தில் நினைக்கிற பொழுது ஆண்டவர் செய்வார். நிச்சயமா எனக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, நிச்சயமா இன்றையோட எனக்கு நல்ல வேலை, இன்றையோட நான் வேலை மாறுறேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, அதில் நான் வேலை செய்யற இடத்துல ஒரு கூடின சம்பளத்தொகை கிடைக்க போகுது, அதில் கூடின அவசரம் நான் செய்ய போறேன், அதில் நான் நகரத்துல போறேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு நான் விரும்புகிற இடம் அந்த இடம் தான். ஆனால் எனக்கு இங்க இடத்துல வந்துட்டு போறபடியா
அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும் நம்புங்க. ஆட்டத்தில் கூட ஒரு லோயிலிருந்து கடிதம் வேலை இல்லை, அல்லது கோமோசின் நல்ல கடிதம் வேலை இல்லை. இயேசுவே இந்த இடத்துல நான் வந்துட்டு போறேன், நிச்சயமாக இயேசப்பா நீங்க தருவீங்க என்று சொல்லி நம்புங்க. நல்ல கடிதங்கள் வரும், நல்ல கடிதங்கள் வரும், உங்களை தேடி வரும். மற்றது உங்களோட உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். நீங்க எப்ப இயேசுக்கு வாரீங்களோ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் சமாதானம் பண்ண வந்தவர், யாரையும் பிரிவினைக்கு தேவன் இல்லை. நீங்க உங்களோட உள்ளத்தில் யாராவது உங்களோட உறவுகள் தூரமா இருந்தா அவர்கள் எல்லாம் உங்களை தெளிவு பண்ணி கதைப்பார்கள். ஏதோ ஒன்று நடக்குது. நிச்சயமாக உலகத்துல மனுஷன் தனியே இருக்கிறது விரும்பாத கடவுள்தான் ஆதாமுக்கு ஒரு ஏவாளம் உண்டாக்கினார். அப்ப நீங்களும் நானும் தனியே இருக்கிறது கடவுள் விரும்ப மாட்டார். ஒரு நேரம் சிந்தனையில் ஐயோ நான் தனியா இருக்கிறேனே நான் என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர் அப்படி விட மாட்டார். எங்களுக்கு உறவுகளை தருவார், நிறைய அன்பான உறவுகளை தருவார். எல்லாம் பிரிஞ்ச வச்சு சகோதரங்களை கூடி ஒன்று சேர்ப்பார். நிச்சயமா இந்த நாளில் நீங்க அதை காணுவீங்க, நிச்சயமா நீங்க காணுவீங்க. உங்களை தேடி உங்களோட உறவுகள் போன் பண்ணும். நீங்க அந்த நேரம் நீங்க பழைய மாதிரி நிக்காதீங்க. அது கடவுள் பேசிக்கொண்டு எனக்கு தெரியல, அதான் பழைய மாதிரி நான் உன்னை கலைக்க மாட்டேன், வாழ்க்கையில நான் கலைக்க மாட்டேன் சொன்னா ஏன் நீ போன தெரியும். நோ, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இறங்கி போகணும், நீங்க இறங்கி போய் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏனென்றா நீங்க பழைய மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அன்பு இல்லாம போயிடும். வேண்டாம், நாங்கள் வைராக்கியம் கொள்ளாமல் எல்லாத்திலும் இறங்கி தாழ்மையா போகணும். என்னால ஒன்று நடக்காதுன்னு சொல்லி நம்பணும், இயேசுவால எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பணும். நாங்கள் இயேசு காரை துப்பினாங்களை கூட இயேசு என்ன சார் மன்னிச்சார், தனக்கு காரை துப்பினார், அடிச்சவர்களை பார்த்து இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னிச்சு செய்வது என்னன்னு தெரியாம செய்கிறார். அப்ப உங்களோட உறவுகள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம செய்துட்டாங்க, அதை நீங்களாக மன்னிக்கணும், நிச்சயமா மன்னிக்கணும். அது உறவுகளா இருக்கு, கணவராக இருக்கு, மனைவியா இருக்கு, அல்ல உறவு சகோதரர்களா இருக்கட்டு, அவங்களாம் இந்த இடத்துல நீங்க மன்னிக்கணும். ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவர். ஏன்னா பகை இருந்தால் உங்களுக்கு புகையுள்ளோட கிடையாது, தெரியுமா? ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, பகை இருந்தா புகையுள்ளோட கிடையாது. ஏன்னா ஒரு சூடு 10 எனக்கும் 10. அப்ப இவன் பகையா இருந்தால் அது தருவாரா எனக்கு சொல்லிட்டு நட்புக்கு அடையாளமே சொல்லிட்டு சீடுலாம் கொடுப்பாங்க. அப்ப இந்த தம்பி இந்த அரைவாசி 10 சொல்லலாம். அப்போ பகையா இருந்தா புகை கூட எங்களுக்கு புகையில கூட கிடையாது. அப்ப யாரோட நாங்க பகையா இருக்க. ஏன்னா நீங்க யாராவது விலைக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களா? பிறக்கும் போது ஒன்றுமே நாங்கள் கொண்டு வரேன். ரோசம் கொண்டு வந்தீங்களா? ரோசம், மானம், மரியாதை, வெட்கம் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்க. நாங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையே, ஒன்றுமே நாங்கள் கொண்டு வரேன். ஆனா வந்துட்டு எங்களுக்கு எடுத்து அதை வச்சுட்டு கதைக்கிறோம். நான் மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, ஒன்றுமே கொண்டு வரல. ஆனால் இடையில வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து குப்பி பண்ணி சொல்றோம். அப்ப அதெல்லாம் மன்னிச்சு மறந்துடுவோம். இதுக்கு வந்து நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவர குணாதிசயங்கள் உங்களுக்கு மேலும் இருக்கணும். இதுக்குள்ள வந்தா உங்களை பார்த்து 4 பேர், உங்களை என்னையும் பார்த்து 4 பேர் சொல்லணும், அட இங்க ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, ஏதோ மாற்றம் இருக்குது, நான் போன ஏதோ நடந்தது, ஏதோ நடக்குது என்று சொல்லி உங்களை பார்த்து மெட்டாக சொல்லணும். நீங்கள் எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. போனாங்க கூப்பிட்டாங்க போனாங்க இல்லை, உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறது. உங்களே என்னையும் பார்த்து மற்றவர் சொல்லணும், ஓகே இங்கே போனது ஏதோ ஆண்டவர் நிச்சயமா ஏதோ நடந்தது, அந்த ஏதோ செய்தார், ஏதோ காரியம். அப்ப இந்த நாட்கள்ல உங்களோட உறவுகளை நீங்க படியா காத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னா யாரும் பேசாத ஆக்கணும், உங்களோட மனசுல ஆண்டவர் சொல்லி கொண்டிருப்பார். இப்ப கடவுள் பேசுறேன்னு சொல்லுவீங்க, சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்றது கூட இல்லை. கடவுள் பேசுறத எங்க உள்ளத்துல பேசுறேன், தெரியாத உறவை எங்களுக்கு போட்டு காட்டி கொண்டிருப்பார், நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு அக்கா வந்து கொண்டு இருப்பேன் மனசுல, அக்காவா கதைக்காத அக்காவா இருக்கு, நான் கதைக்காம இருக்கிறது. ஆனா அந்த அக்கா இந்த மனசுல வந்து கொண்டே இருப்பார். உடனே அந்த அக்காவுக்கு உடனே என்ன செய்யணும்னா உடனே நாங்கள் போன் எடுத்து காய்க்குவோம், இல்லாட்டி அவ விசாரிக்குவோம். ஏன்னு சொன்னா அது மீனிங், அதுக்கு ஏன்னு சொல்றேன்னு சொன்னா அப்படி நீங்க கதைக்கும் போது உங்களுக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவாவுக்கு பெரிய சிச்சுவேஷனா இருக்கு, ஒரு கவலையா இருக்கு. அந்த நேரத்துல நீங்க எடுத்து அக்கா எப்படி இருக்கிறீங்க சொன்னா அந்த வார்த்தையை, நல்ல வார்த்தைய அவங்களுக்கு போனா கூட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துடுவாங்க. அப்போ நிச்சயமாக நீங்க உங்களோட மனசுல வார யார் உறவா இருந்தாங்க, தூரத்துல உறவினர் ஆண்டவர் சொன்னா அவங்க எடுத்து பேசுங்க. ஏன்னா ஆண்டவர் இதுல வாசிங்க, கடவுளை ஒரு தடவை காணல. இன்றைக்கு இதுவரைக்கும் வானத்தையும் பூமியை படைச்ச கடவுளை காணல. இயேசு கிறிஸ்து தான் அந்த கடவுளை பூமியில வந்து அவர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் வெளிப்படுத்தினவர். அந்த இதே யோவான் 4:12 வாசிங்க. அதுல
தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நமக்கு பூரணப்படும். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. கடவுளை ஒருவரும் காணவில்லை. ஏன்னா இன்றைக்கு கடவுளை கண்டுட்டேன்னு சொன்னா கடவுள்னு சொல்றது அது பெரிய ஒரு சக்தி. அதாவது இந்த வானத்தை சூரியனை படைச்சது எங்களை சூரியனை 5 நிமிஷம் பார்க்கலாம், 10 செகண்டுக்கு மேல சூரியனை பார்க்க முடியாது. அந்த சூரியனை பார்க்க முடியாதுன்னு சொன்னா எப்படி நாங்கள் அந்த சூரியனை படைச்ச கடவுளை எப்படி பார்க்கவே முடியாது. பைபிள் சொல்றது அந்த கடவுளை யாரும் இதுவரைக்கும் கண்டது கிடையாது. அவருடைய மடியில இருந்த யோவான் யோவான் இடத்துல அதாவது இயேசுதான் அவரை வந்து வெளிப்படுத்தினார். அவருடைய மடியில இருந்து இறங்கி வந்து இயேசுவை வெளிப்படுத்தினார் சொல்றாரு. யோவான் 1:18 தேவனே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருந்து, அதாவது கடவுளின் மடியிலிருந்து மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். கடவுள் யாருக்கும் தீமை செய்ய கடவுளுக்கு தெரியாது, தீமை செய்ய தெரியாது. இயேசுக்கு தீமை செய்ய தெரியாது. இயேசு எப்போ நன்மை செய்தவராய் சொல்லி தெரிந்தவர். இயேசு கடவுளை வெளிப்படுத்தினவர். அவர் தேவனுடைய குமாரன், கடவுளுடைய மகன். அதனால் விசுவாசிக்க பொழுது அவரே கடவுள் ஒரு சக்தியை இறங்கி பூமிக்கு வந்து மனுஷாக அவதாரம் எடுத்து எங்களை மீட்கும் பொழுது வந்தார். இன்றைக்கு நாங்கள் பூமியில இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிக்கிற பொழுது எங்களுக்கு என்ன செய்யறது? மீட்பு உண்டாகுது. அதாவது மரித்தாலும் அடுத்த நிமிஷம் எங்களுக்கு வாழ்க்கை உண்டாகுது. அவருக்கு அடுத்த நிமிஷம் எங்களுக்கு வாழ்க்கை உண்டாகுது. இன்றைக்கு பூமியில் இருக்கும்போது எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படும். யாராவது தெரியாமலே எங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். தெரியாமல் இன்றைக்கு ஒரு வெள்ளக்காரன் சொன்னார், நான் சயின்ஸ் பண்ணி போனாராம். அவர் நல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல ஒரு விசுவாசி போனாராம். ஒரே ஒரு பாவைக்கு சொல்லி சோஸோட ஏதோ உருளைக்கிழங்குலாம் போட்டுருந்தா அது தனக்கு இல்லைன்ற விருப்பமோ அது ஒரு நாள் கிடைக்கிறே இல்லை. இன்றைக்கு நேற்று போனாரா, நேற்று போயிருந்தா அது இருந்துதா ஒரே ஒரு பேக்கெட் எனக்கு முதல் போன லேட்டாக இருந்துட்டா அடைச்சி எடுத்துட்டா வேண்டியது கவலைப்பட்டு நிற்க உடனே அவன் எடுத்துட்டு போயிட்டு அவன் திரும்பி வந்து கேட்டாவா, இது உனக்கு விருப்பம் தானே என்று கேட்டாவா. அதான் எனக்கு விருப்பம். ஒரு நாள் பார்க்கலையா அந்த லேடி, ஒரு நாளும் தெரியாது. திடீரென்று அவன் வந்து சொல்றான், இந்த இது உனக்கு நீ வச்சுக்கோ, இதை நானே பே பண்றேன்னு சொன்னான். அப்ப இவருக்கு பெரிய ஆச்சரியம் போச்சா, என்ன இது எனக்கு. அப்ப அவன் சொல்றாரு, கடவுள் என்னுடைய ஏக்கத்தை நினைச்சிருக்கிறார், எனக்கு தேவை, ஆனா ஒன்றே தான் இருக்குது, ஆனா இன்னொரு எடுத்துருது, ஆனா அது எடுத்ததுக்காக கவலைப்படையாது, அது தேவையா இருந்து நினைச்சேன் ஆண்டவன் சரி கொடுத்தேன். பைபிள் வசனம் சொல்லுது, உன் இதயத்தின் நினைவுகளை நான் அருள் செய்வேன் என்று சொல்றேன். உங்களுடைய இதயத்துல நீங்க நல்ல நினைவுகளை நினைக்க ஆண்டவர் செய்வார். அந்த ஒரு ஆபேகம் வந்தார், அவர் எங்கிட்ட வந்த அன்னைக்கு வந்த இவரெல்லாம் கேட்டார், தயாளெல்லாம் கேட்டவர். அவர் அன்னைக்கு முதல் நாள் கொட்டால் போய்க்க சொன்னாராம், காசு எனக்கு வேணுமென்றார். டக்குன்னு குப்பையோண்டு காத்துண்டு சுழல் காத்துண்டாக்கி குப்பையை கிளறி அப்படியே அவருக்கு காலில் வந்து 20 பவுண்ட் இருந்தார் சொன்னார். பேர் அதை சொல்லி கூட பேர் அன்னைக்கு சினம் போட்டுச்சு. சின்ன போட்ட போது அவர் போய் போட்டால் போய் கொண்டு நினைச்சார், கேஸுவே எனக்கு காசு தேவை 2 வாங்க 20 ரூபா காசு 300 கிடைக்கும், 20 பவுன். அதுக்கு மேலான சினிமா அள்ளி வச்சிருக்காரு. அப்ப சொல்றாரு, அதை வச்ச மாதிரி இருக்கு, அதை எடுத்து வச்சு அதை காத்துக்கு பறக்க விடாதபடி சினிமாவும் போட்டிருக்காரு. அப்ப எடுக்கிறார். பேர் அன்னைக்கு தனக்கு அவசரமா போய்க்கல, ஒரு சேர்ச்சி கடந்து போறாரு, சேர்ச்சி பக்கத்தை கடந்து போய்க்க ஜேசுவே எனக்கு காசு பண்ணணும் நினைச்சாரு. நினைச்சோன்ன டக்குன்னு வந்தா 3 ரூபா தேவை. யாருக்கு முக்கியமான தேவைக்கு 3 ரூபா தேவை. உடனே பார்த்தோன்னா 3 ரூபா பக்கத்தில் ஒரு இடக்கம் போய் 3 ரூபா எடுத்து பார்த்தாலும் நிற்கிறாங்க, வேறு வெள்ளையில் நிற்கிறாங்க. சரி அவ கேட்டாரு, நீங்க ஏதாவது லோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. அவங்க வெள்ளையில பார்த்து கேட்டாரு, நீங்க லோஸ் பண்ணி தான் லோஸ் பண்ணீங்க. அவன் சொன்னா அவங்க லோஸ் பண்ணல, இன்னும் 3 ரூபா எடுத்து ஏதாவது காசு ஏதாவது நீங்க லோஸ் பண்ணீங்களான்னு சொன்னாரு. இல்லை நாங்கள் லோஸ் பண்ணலன்னு சொன்னாங்க. அப்போ உடனே பார்த்தா அந்த காசு இவர் எடுத்துட்டார், இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி. அப்ப எனக்கு உண்மை இல்லை, ஆண்டவர் இது வந்து இன்னைக்கு நீங்க நினைங்க ஆண்டவர் செய்வார். நீங்க உங்களோட உள்ளத்துல நினைங்க, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். என்ன வேணுமோ இன்னைக்கு கேளுங்க. உங்களுக்கு விசா வேணும்னா கேளுங்க, ஆண்டவர் தருவார். தம்பிக்கு படிப்பு வேணும்னா ஆண்டவர் தருவார். சரியா? நீங்க நினைக்கும் ஆண்டவரே இயேசுவை நம்புவோம், முதலாவது நம்புங்க. என்ன ஆண்டவர் சொல்ற, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரித்தாலும் அவன் பிழைக்கிறான், அவரை விசுவாசிக்கிறவன் எந்தெந்த மரியாதை இருக்கிறார். அவங்க இந்த ஜோவான் 8 எடுங்க, நல்லா பயனுண்டு. ஜோவான் 11 அதில் மரியாதை சொன்னதை வாசிங்க. மாத்தாளுக்கு சொன்னது
இயேசு சொல்றார் பயனல்ல உண்டையா இல்லை ஒன்று இல்லை. மாத்தாளன் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது என்ன விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அதாவது பாருங்க, மேலே இருக்குது இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் 25வது வசனம். உயிர்த்தெழுதும் என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 25வது வசனம் 11:25. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறான். அப்ப என்ன சொன்னா, உண்மையில நான் அவரை விசுவாசிப்போம். நான் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா, நான் செத்தாலும் ஒரு வாழ்க்கை இருக்கு. உண்மையில இயேசு அதுக்கு தான் வந்தார். இயேசு தனக்கு ஒரு சேச்சை கட்டு, அந்த சேச்சியில போய் நீ பாசறாரு, நீ எனக்கு ஜனங்களை கொண்டா அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் தெரியும். அவருக்கு இது வழியை ஆயத்தப்படுத்த வந்தார். அதாவது எங்களுக்கு வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு, என்ன எந்த பிதாவத்துல ஒருவரும் வரான்னு சொன்னார். இயேசு எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போறது மறக்காய. இயேசு வந்தது எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போதான் மெயினா வந்தார். மெயினாக நாங்கள் இந்த ஊர்ல சொல்லுவாங்க, பாவம் செய்தா அது என்ன செய்யணும்னா அதுக்கு தண்டனை இருக்கு. எங்க ஊர்ல எல்லா மதங்களையும் இருக்கு. நல்லது செய்தா சொர்க்கம், கெட்டது செய்தா நரகம். இது செய்து உண்மை, இது உண்மை. ஆனா இயேசு நாங்கள் அது தெரியாம செய்த பாவங்கள் கொலை செய்திருப்பார், கோபத்தை செய்திருப்பார், அவரை நரகத்துக்கு போகணும். அப்ப இயேசு பாவிகளை ரட்சிக்கவே பூமிக்கு வந்தார். எல்லாரும் ரட்சிக்கிறதுக்கு. அதாவது இப்படி அழுது கொண்டிருப்பான், கடவுளே எனக்கு மீட்பு இல்லையா, நான் 4 கொலை செய்துட்டேன், கோபத்துல செய்துட்டேன், ஜெயிலுக்கு அழுது கொண்டிருப்பார். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு யாரு அவன் கொலை செய்தாலும் அங்க நேரத்திலவே அவனுக்கு சாபம் இல்லைத்தானே. அப்ப இயேசு அவனுக்கு பூமியிலேயே மன்னிச்சு, செத்தாப்புறம் மன்னிப்பு இல்லை, சாகம் முதல் மன்னிப்பு இருக்கு. அப்படின்னால நாங்கள் என்ன சொன்னா, நாங்கள் யாராவது எங்களோட உறவுகள், எங்களோட உறவினர்கள் யாராவது செய்திருந்தா கூட அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அவர்கள் அந்த பரலோகத்தை வரணும்னு சொல்லி நாங்கள் அப்படி கேட்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மனுஷனை மீட்கத்தான் வந்தார். இயேசு எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தம் இல்லை. நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டாலே காணும். உண்மையில அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க போற வழியில உங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அந்த தேவைகளை சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா. மற்றது எல்லாரோடும் அன்பா இருக்கணும். அன்பா இருந்தா நிச்சயமா கடவுளை காணுங்க. உண்மையா இவங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் கண்ணால பார்க்கல, ஆனா ஆண்டவர் காட்டுங்க. ஆனா இவங்களை நான் நேசிக்கிறேன், இவங்களுக்கு நிறைய ஜோம் பண்ணா ஆண்டவர் இவங்களோட பேசும்போது இவங்களோட எல்லாத்தையும் சொன்னார். அப்படிதான் உங்களோட சிச்சுவேஷன் எல்லாரும் சொன்னார். எனக்கு சொன்ன இவங்க இப்படி எனக்கு இவங்களை யார் என்ன எனக்கு தெரியாது, ஒரு நம்பர் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்ப உண்மையில அப்படி ஆண்டவர் அப்படியானா யார் எனக்கு யார் சொல்லி தந்த உங்களை பற்றி? எனக்கு யாருமே சொல்லல, ஜீசஸ் மட்டும் தான் சொன்னார். உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறவர் தான் எனக்கு சொன்னார். நீ இப்படி கதை அவனோட சிச்சுவேஷன்ல எனக்கு சொல்லு. ஒரு மனுஷன் சுச்சுவேஷன் எனக்கு நான் தெரியறதுக்கு என்ன இதா என்ன ரோபோல நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் நான் அதை டவுன்லோட் பண்ணி நான் சொல்ல இல்லை, எனக்கு தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஒவ்வொரு ஆளுகளை பற்றி சொல்லி அவங்களை நீ தேற்று, அவங்களை நீ வாழ்த்து. அவர் இந்த வாழ்த்துதல் அவனோட குடும்பத்தில் இருக்கும். அவர்கள் ஒரு நாளும் அந்த பாதாளத்துக்கு போகாதபடி அவர்களை என் பக்கம் திருப்பு என்று சொல்றவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த பாதாளம் உங்களுக்கு தெரியும், அது அதை பற்றி சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய கொடுமையானது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு, உள்ளத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே எங்கள் சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. இயேசு இந்த நாட்டில் பெரிய காரியம் செய்வார். நான் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த நாளில் ஒரு காரியத்தை வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, நீங்க என்னென்ன காரியத்தில் வந்தீங்க, என்னென்ன நினைவுகளோட வந்தீங்க, அது இன்றைக்கு நிறைவேறிட்டு நம்புங்க. சரி, நிறைவேறிட்டு ஆண்டவர் செய்திட்டார். இயேசுவே ஏன்னா நீ விசுவாசித்தால் கடவுள மகிமை காண்பாய் என்று இயேசு சொல்றார். நீ நம்பினால் கடவுள மகிமை காண்பாய். அப்ப நீங்க இந்த வந்தது, நான் வந்தேன் இந்த நோக்கத்தை தான் வந்தேன், அது மட்டும் நிறைவேற போறதில்லை. உங்களுக்கு நீங்க என்னத்துக்கு வந்தீங்களோ அது மட்டும்தான் நிறைவேற போறதில்லை. ஆனா அதை விட பெரிய காரியங்களை செய்ய போறார். பெரிய காரியம், நீங்க நினையாத காரியம். உங்களோட உறவுகள்ல முதலாக திரும்ப நடக்குது. உங்களோட உறவுகள்ல சில மாற்றங்கள் நடக்கும், சில அற்புதங்கள் நடக்கும். நீங்க இங்க வந்தபடியா, நீங்க இங்க வந்தபடியா, நீங்க இருந்து பாருங்க. உங்களோட உறவுகள், நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கிறீங்க. சரியா? இப்ப எப்படி ஆண்ட ஒரு கதை சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் ஐக்கிய நாட்டுக்கு போனா இலங்கை சார்பில் இலங்கை மக்கள் எல்லாம் போறதா? யாராவது ஒரே ஒரு ஜனாதிபதி மட்டும்
ஐக்கிய நாட்டுக்கு வருவார். வந்து இலங்கை நாட்டில் பிரச்சனையே அவர் சொல்லுவார், இப்படி தேவைகள் இருக்குது அப்படி சொல்லுவார். அதே போல உங்களையும் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு உங்களை கூப்பிட்டுருக்க, உங்களோட குடும்பம், உங்களோட சகோதரர்கள், உங்களோட உறவுகளுக்காக நீங்க இந்த என்னென்ன கேட்டுக்கொள்றீங்களோ அங்கே இங்கேருந்து ஐக்கிய நாட்டில் இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போயிடுவீங்க இல்லைங்க. அப்போ இங்கே நீங்க வந்தது உண்மையில உங்களுக்காக நீங்க வரையில, உங்களுக்காக வந்தாலும் அந்த உங்களோட சகோதரங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோட சகோதரங்கள கடன் பிரச்சனையில ஆண்டவர் அந்த கையை கையிட்டு செய்கிற அவரோட வேலைகளை ஆசீர்வதிப்பார். கடன் பிரச்சனையில முடிப்பார். நிச்சயமா அவங்க பெரிய காரியங்களை செய்வார். அவர்களே அவர் அதிசயமா, ஆனா அவர்களும் தெரியாது யார் செய்வது தெரியாது, நீங்க வந்ததும் தெரியாது. ஆனா அவர்களே உங்களோட காதலுக்கு சொல்லுவார்கள், எப்படி நடந்து போச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கின்றார். அந்த நேரம் தான் நீங்க சொல்லணும், நான் உனக்காக சேர்ச்சியில போய் மண்டாடினார். அப்ப உங்களோட உறவு இன்னும் வேற என்ன செய்யணும், எனக்காக என் அக்கா தங்கச்சி போறாளே, என் அக்கா போறாளே, என் உறவு போகுதேன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு நாள் பெரிய காரியங்களாக செய்வார். நம்ம ஒரு நாள் முன்பாக வேலை உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். கூடின அவசியம் வேணும்னா நீங்க நினைங்க, ஆண்டவர் நிச்சயமா வேலையை உயர்த்துவார். விசா பிரச்சனைகள் உள்ளாகிறது, ஆண்டவர் விசா பிரச்சனை நிச்சயமா சந்திப்பு. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான சட்டத்தை கொண்டு வரும் உங்களுக்காக, இந்த இடத்துல இருக்கிற ஆட்களுக்காக ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவார். புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் உங்களுக்கு விசா நிச்சயமா கிடைக்கும். அது நீங்க என்னவா செய்து என்ன குற்றம் செய்திருந்தாலும் அந்த விசா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சில நேரம் நாங்கள் நீங்களே நினைப்பீங்க, ஏன் கிடைக்க போகுது, நான் கூட புலகொட்டு இந்த கேஸில் அதை நடந்துட்டு இது நடந்துட்டு இல்லை. நிச்சயமாக நீங்க காற்று ராஜ்புரத்தில் காற்றை காண மாட்டீங்க, மழையே பார்க்க மாட்டீங்க, ஆனா தண்ணி வேணும். உங்களுக்கு தேவை தண்ணி தான். அது மழை மாறதுக்கு வரணும் ஒன்றும் இல்லை, அதுக்கு கீழாலே பைப்பை உடைச்சு கொண்டு வரலாம் சேரலாம். அது ஆண்டவர் எப்படியாவது செய்யலாம், அது தெரியாது. உண்மையில ஆண்டவர் நல்ல பெரிய காரியங்கள் செய்வார். நம்புங்க, ஆண்ட பெரிய காரியங்கள் செய்வார். தேசம் எழுமினிப்ப கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். உங்களோட உறவு உண்மையை நினைச்சு கொள்ளுங்க, உண்மையை நினைச்சு கொள்ளுங்க, உங்களோட உறவுகள் நினைச்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு வருத்தங்களை நினைச்சு கொள்ளுங்க. இந்த நாட்கள்லேயே அந்த நோய்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். நீங்க இங்க வந்தது ஒரு ஐக்கிய நாட்டுக்கு ஒரு ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் வந்த மாதிரி, அதே போல உங்களோட குடும்பங்கள் உங்க உறவுகளுக்கு ஆய்ந்தது நீங்க வந்திருக்கிறீங்க. அது ஒவ்வொரு பிள்ளைகள், அது கமலா இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும், தாரணையா இருக்கட்டும், ராணியக்கா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ராஜ்புரதர், நாங்கள் வந்தது ஒரு ஐக்கிய நாடு சபைக்கு. எங்களோட பிரச்சனைகள், எங்களோட குடும்பங்கள் செழிப்பா வளரணும். நான் மட்டுமில்லை, நாங்கள் எப்போதும் எங்களோட குடும்பங்களை தான் நோக்கி இருக்கோம். எங்களோட குடும்பங்கள், எங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். எங்களோட குடும்பங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும். ஊழியங்கள் வளரணும், எங்களோட ஊழியங்கள் வளரணும், இன்னும் வளரும். நாங்கள் மட்டுமில்லை, இன்னும் எங்களோட சேர்ந்திருக்க ஊழியங்கள் எல்லாம் வளரணும், ஊழியக்காரர் வளரணும். அவர் சபைகள் அங்கே சாதிக்கப்படணும், ஜனம் ரட்சிக்கப்படணும், அந்த பரலோகத்துக்கு வரணும். இந்த நாட்களிலே ஆண்ட பெரிய காரியங்கள் செய்வார், நிச்சயமா செய்வார். அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாதா, அவர் செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைப்படாது. ஒரு செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைப்படாது. ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைப்படாத ஆண்டவர் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி. அந்த நாட்களிலும் அப்பா இந்த ஆண்டவரை இந்த பிள்ளைய ஒவ்வொரு இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல புதுசாக பிறந்தாலும் இந்த தேவனாய கத்த நீட்ஸ் ஆண்டவரை கற்பத்தின் தாயின் கல்வியை நீ கண்டுகானால் இந்த நாள் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவர் அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவர் திக்கற்றவர்களை நீ தேற்றுகிறீர் ஆண்டவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குறீங்க ஆண்டவரை, விதவைகளை நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரை, அந்த திக்கற்றவர்களை நீங்க அந்த பராமரிக்கிறீங்க ஆண்டவரை, அந்த யாரும் இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறபடியாக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். பொறுப்படும், வழிநடத்துவோம், ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம்.